வெக்கமா இல்ல? நான் சொல்றேன், ரகுபதி கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அமைச்சர் ரகுபதிக்கு வெட்கமாக இல்லையா என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். வெக்கமா இல்ல? நான் சொல்றேன், ரகுபதி கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நான் சொல்றேன், ஒரு ஒரு சட்ட அமைச்சர், ஒரு முதலமைச்சர் தான் வந்து நாட்டுல என்ன நடக்குது தெரியாம இருக்காரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு சட்ட அமைச்சர் கூட அப்படிதான் வந்து ஒரு பொம்மையா ஒரு மூல மலங்கி இருக்காரா? ஏங்க இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது? இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு பெட்டிஷன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த எனக்கு வந்து இன்னாரால ஏ போய் பி ஆல எனக்கு பிரச்சனை வரும்ன்றாரு. அப்போ இது வந்து முன்னுரிமை இருக்கலாம். முன்னுரிமை இருக்கும்போது ஏ வந்து பி ஆல தனக்கு ஆபத்து வரும்னு சொல்லும்போது, அப்போ அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு ஐஎஸ் உண்டு, இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் உண்டு. அது இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் என்ன பண்ணும்? அப்போ பி அலர்ட் பண்ணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆபத்து இருக்கு, நீங்க வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேளுங்க. அதுதானே வந்து ஒரு அரசு செய்ய வேண்டியது. சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட விரோதம் சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் நீங்க எதுக்கு அப்புறம் நீங்க ஆட்சியில் எதுக்கு நீங்க ஆட்சி விட்டு போயிடுங்க. தனிப்பட்ட விரோதம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை தானே விசாரிக்கணும். அது விசாரிச்சு யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ புகார்தாரர் இருந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை தானே, காவல்துறையுடைய கடமை தானே. அதை மிஸ் பண்ணதுனால தானே படுகொலை நடக்குது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.